வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு மாநிலங்களில் அதி கனமழை முதல் அதீத கனமழை இந்தியாவில் கொட்டி தீர்த்து வருகிறது. தமிழகத்திலும் மழை பொழிவுகள் எப்படி இருக்க போகுது? வரும் நாட்களிலாவது வெப்பம் குறைந்து மழை பொழிவுகள் அதிகரிக்குமா? மாலை இரவு நேர இடி மழை என்னாச்சு? எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் இருக்க போகுது? எல்லா மாவட்டங்களிலும் தமிழகத்தில் கனமழை எதிர்பார்க்க முடியுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. அதற்கான விடையை தான் இன்றைக்கி நம்ம இப்போ கேட்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை தொடர்ந்து நிலவுகிறது. ஏற்கனவே மும்பை போன்ற பெருநகரங்களிலும் குஜராத் மாநிலங்களிலும் வலுவான மழை பொழிவுகள் பதிவாகி தாழ்வான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதே மழை இன்னும் 10 நாட்களுக்கு அங்கே கொட்டி தீர்க்க போகுது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கும். ஆகவே மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அனைத்து கடலோர பகுதிகளிலும் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து குஜராத் மாநிலங்களிலும் சிவப்பு நிற எச்சரிக்கை தருவாங்க. கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள் மங்களூரு, உடுப்பி போன்ற இடங்களிலும், அதே போல கிருஷ்ணசாகர், கபினி போன்ற அணை பகுதிகளிலும் தொடர்ந்து மழையின் தீவிரம் கர்நாடக மாநிலத்தில் அதிகரிக்கக்கூடும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரைக்கும் இந்த கடலோர பகுதி முழுவதுமாக மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாகும். ஜூலை இறுதிக்குள்ளாக கர்நாடகாவின் அணைகள் வேகமாக நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை எல்லாமே உபரி நீராக தமிழகத்திற்கு திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருது. இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே பெரும்பாலான கர்நாடக அணைகள் மிக வேகமாக நிரம்புவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு வானிலை இருந்தாலும், மற்றொரு பக்கம் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. அப்போ வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக ஒடிசா போன்ற, அதாவது கடலோர பகுதிகள், ஒடிசா மாநிலத்தினுடைய கடலோர பகுதி, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். என தாழ்வு பகுதியாக இருந்தது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா, மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. காற்றுடைய வேகம் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று தரைக்காற்றுடன் கூடிய கனமழையும் அந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். ஒடிசாவினுடைய கடலோர பகுதிகள் மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், அருணாச்சலம் பிரதேஷ், அதே மாதிரி இந்தியாவின் இருக்கக்கூடிய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கடுமையான வெள்ளம் பொறுத்தவரை மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் அங்கே கொட்டி தீர்க்கும். 100 சென்டிமீட்டர் மழை நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் சாதாரணமாக 100 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் அங்கே கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகும். அதனால தான் அங்கே சிவப்பு நிற எச்சரிக்கை தருவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம முன்னறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம். சரி, தமிழகத்திற்கு என்னங்க ஆச்சு? அங்கெல்லாம் நல்ல மழை பெய்து கொண்டு தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் மழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டினுடைய மழை வர்றதில்லைன்னு யாருங்க சொன்னது? இப்போது இந்த வானிலை அறிக்கை முடியும் போது கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தினந்தோறும் வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. நிறைய பேர் பாதி வானிலை அறிக்கை கேட்டு பாதியிலே போயிடுறீங்க, முழுமையான வானிலை அறிக்கை கேட்கறது இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் எங்கே மழை வந்திருக்கு, எங்கே மழை வரலைங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் இந்த வானிலை அறிக்கை முடிகிற வரைக்கும் கேளுங்க, எந்தெந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். தமிழகத்திற்கும் மிக கனமழை பதிவாகும். எங்கே மிக கனமழை வரும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகளில், நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில், மலை பகுதிகளில் வலுவான கனமழை, அதாவது கனம் முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது.
மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை பொழிவுகள் இனி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் வலுவான கனமழையானது எதிர்பார்க்கலாம். அப்போ மேற்கு தொடர்ச்சியில் 10லிருந்து 15 சென்டிமீட்டர் வரை நிச்சயமான மழை பொழிவுகள் மலை பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும். நேற்றைக்கு 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. 19 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். எங்கே அப்படிங்கிறத வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம சொல்கிறோம். வட தமிழக உள் மற்றும் கடலோரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் சாரல் மழை போல இருக்கும். அதாவது பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில நேரங்களில் சாரல் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்களிலும் வட கடலோரங்களிலும். டெல்டா பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம், ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படக்கூடும். தென் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் வருகிற நாட்களில் தொடர்ந்து அதே நிலை தான். 38லிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதே வெப்பநிலை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மதுரையில் தான் அதிகபட்சமான வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனால் தொடர்ந்து வெப்பநிலை தென் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் நீடிக்கக்கூடும். அதனால் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள். தென் மாவட்ட மக்கள் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும். மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டமும் படிப்படியாக இந்த பருவமழை தீவிரமடையும் போது மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக தென் மாவட்டத்திலும் அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரையில் தான் அதிகமான வெயில் பதிவாயிருக்கு. 39.2 டிகிரி செல்சியஸாக மதுரை மாவட்டத்தில் நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு இப்போ சொல்கிறோம் கேளுங்க, எங்கெல்லாம் மழை வந்திருக்குன்னு பாருங்கள். அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் சொன்னோமா, 11 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அவலாஞ்சில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சின்ன கல்லாரில் 14 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சின்ன கல்லாறில் 14 சென்டிமீட்டர், நெய்யூரில் 9 சென்டிமீட்டர், உபாசியில் 7 சென்டிமீட்டர், சோலையாறில் 6 சென்டிமீட்டர், வால்பாறையில் 5 சென்டிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 4 சென்டிமீட்டரும். அப்போ சோலையாறு, வால்பாறைலாம் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள், அங்கெல்லாம் 6 முதல் 5 சென்டிமீட்டர் அந்த மழை பொழிவு பதிவாயிருக்கு. 5 அல்லது 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. சின்ன கல்லாறில் கோயம்புத்தூரில் 14 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டரும் பதிவாயிருந்ததை பார்த்தோம். நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4, பெரியாறு தேனி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், ஊத்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், இதெல்லாம் அந்த மலை பகுதிகள் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், நடுவட்டம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர் மழையும், தேக்கடி பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் 2 சென்டிமீட்டரும், வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான மழையானது பதிவாகியிருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.